இனிமேல் வீடியோ போடுறதா இல்லைங்க நாகர்கோவில் போகிற வரைக்கும். நான் வந்து நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. சும்மா 2 சுடிதாரும் நைட்டியும் தான் கொண்டு வந்தேன். சும்மா அவார்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போகணுன்னா வந்தேன் மயிலாடுதுறைக்கு. ஆனால் பார்த்தா 1½ மாதம் தங்க வேண்டியாயிட்டு கோவில் கும்பாபிஷேகம் வந்துட்டு நிறைய வந்துருச்சு. இது ரொம்ப மாயவரத்தில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளிக்கணும், தலை சீவணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு தோண மாட்டேங்குதுங்க. இந்த 4 மணி வரைக்கும் நமக்கு அந்த டயர்ட்னஸ் போகவே மாட்டேங்குது. 4, 5 மணி வரைக்கும். அப்புறம் பார்த்தா இருட்டிடுது. நம்ம எங்கே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனு, ஹேஷ்டேக்கு, ஷெட்யூல் படாத இருக்க வேண்டியது. கச கச கசன்னு அப்படியே புழுங்குது. உப்புசமாகவே இருக்குது. அப்படியே இப்போ என்ன தோணுதுன்னா, ஆதாம் வியாபார காலத்திலே இப்போ இருந்துக்கலாம். தம்மா துண்டு வாழை இலையோட முடிஞ்சிரும். தம்மா துண்டு வாழை இலையோடய முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தோணுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. டென்ஷன் இதை வருங்க 2 பக்கமும் உதட்ட கடிச்சு பிச்சு அப்படியே ரொம்ப ஒரே உப்புசம் விசையாக வேர்த்துக்கிட்டே இருக்குது. கடுப்பாக இருக்குங்க. வாழ்ந்தால் பணக்காரனாக வாழணும், இல்லைன்னா பிச்சைக்காரனாக வாழணும். இந்த நடுத்தரமாக வாழ்ந்துக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கு. ஐயோ ரொம்ப கஷ்டம். பணக்காரனாக இருந்தால் ஏசி ரூமில் இருந்துக்கலாம். பிச்சைக்காரனாக இருந்தால் யாரையும் பற்றி கவலைப்படாமல் நம்ம பாட்டுக்கு போன போக்கு வந்தாங்க போனான்னு இருந்துடலாம். நடுத்தரமாக இருந்துக்கிட்டு இவங்க இதை சொல்லுவாங்களோ, அவங்க அதை சொல்லுவாங்களோ, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து ஒன்று கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஒன்று பண்ணிக்கிறது இருக்குது பாருங்க. படாத பாடு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த நைட்டியை போட்டுட்டு கொண்டே போட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது வீடியோ போடுறது.